வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்வில் இருளை நீக்கி ஒளி சேர்க்கும் தை அமாவாசையின் மகத்துவங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். அதோடு அந்த தை அமாவாசையை எப்படி கடைபிடிப்பது என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் வாழ்வில் துன்பம் இல்லாத வாழ்க்கையே வாழ விரும்புகிறோம். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. சிலருக்கு வாழ்க்கை இன்பமாகவும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துன்பமாகவும் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் கடவுளை அதிகமாக நம்புறவங்களுக்கும் நல்ல வழியில நடக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள்லாம் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா அது பித்ரு தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட நமக்கு கிடைச்சிருக்க அற்புதமான வாய்ப்பு அமாவாசை தின பித்ரு வழிபாடு. அதுலேயும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் அமாவாசை மிகவும் பலன் தரக்கூடியது. அது தை மாசத்துல வரும். எவை புண்ணிய காலங்கள்? நமது முன்னோர்கள் ஓராண்டில் வழிபாடு செய்து பயன்பெற தகுந்த புண்ணிய காலங்களை வகுத்து வைத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கமான சித்திரை முதல் நாள், ஆடி மாத பிறப்பு, ஐப்பசி மாத பிறப்பு, தை மாத பிறப்பு மற்றும் அனைத்து அமாவாசை தினங்களும் புண்ணிய காலங்கள். அனைத்து அமாவாசைகளிலும் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்ற போதும் ஆடி, புரட்டாசி, தை ஆகிய அமாவாசைகள் மிகவும் முக்கியமானவை. ஒருவேளை அனைத்து அமாவாசைகளிலும் வழிபாடு செய்ய இயலாதவர்களாக இருந்தால் தவறாமல் இந்த 3 அமாவாசைகளிலும் முன்னோர் வழிபாட்டை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். காரணம், இந்த மாதத்தில்தான் பித்ருக்களின் வருகையும் புறப்பாடும் நிகழும். ஏன் தை அமாவாசை முக்கியம்? தை அமாவாசை அன்றுதான் அன்னை அபிராமி பட்டருக்காக வானில் இருள் நீக்கி ஒளி சேர்த்தாள். எனவே தை அமாவாசை நாளில் அம்பிகையை வழிபட நம் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் துன்ப இருள் நீங்கி ஒளி சூழும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியம். ஆடி மாத அமாவாசை அன்று பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்படுகிறார்கள். 2 மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் அவர்கள் பூமிக்கு வந்து சேருகிறார்கள். புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் உறையும் காலம். அதனால்தான் அந்த மாதத்தை புனிதமான மாதமாக கருதி கடைபிடிக்கிறோம். உத்தராயண புண்ணிய காலமான தை அமாவாசை அன்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்துக்கு புறப்படுகிறார்கள். நம் வீடுகளுக்கு வந்து தங்கியிருந்து கிளம்பும் உறவினர்களை எப்படி நாம் நல்ல முறையில் போற்றி அனுப்புவோமோ அப்படி பித்ருக்களுக்கு தை அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து வழிபட்டு அனுப்ப வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் நீத்தார் கடன் வழிபாடு. நீத்தார் கடன் செய்வது சிறப்பு வழிபாடு அல்ல, அது கடமை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. இதை செய்தால் பலன்கள் பல கிடைக்கும் என்பது உண்மைதான். நன்றாக வாழ்கிறோம், நமக்கு எதற்கு இவை என்று யாரும் ஒதுக்கி தள்ளக்கூடாது. காரணம், நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் புண்ணியம். அதை நாம் நம் பிள்ளைகளுக்கும் பெற்று பலனடைய அதை தொடர வேண்டும். மரம் வைத்தவன் ஒருவன், பலன் அனுபவிப்பவன் வேறொருவன் என்பது போல பெற்றோர்கள் செய்யும் நற்பயன் பிள்ளைகளுக்கு கட்டாயம் வந்து சேரும். ஒருவேளை எனக்குத்தான் மரம் இருக்கிறதே என்று புதிதாக மரத்தை நடுவதை நிறுத்திவிட்டால் அடுத்த சந்ததிக்கு மரங்கள் இருக்காது. அதுபோலத்தான் புண்ணிய காரியங்களும். தை அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதி அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்ல, நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும். குறிப்பாக கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியேறலாம். கடன் என்றால் கடமை என்றும் பொருள். நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்துவிட்டால் நமக்கு உள்ள கடன்கள் தானாக அடையும். பெரிய பாறைகளையும் சிறிய நெம்புகோல் கொண்டு புரட்டிவிட முடியும் என்பது போல பெரிய பிரச்சனைகளையும் சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும் என்பது நம் முன்னோர்களின் மிகப்பெரிய நம்பிக்கை. எளிய எல் பெரிய பலன். முன்னோர்களுக்கான வழிபாடு என்பது செலவு பிடிக்கும் வழிபாடு அல்ல. வசதியானவர்கள் தங்களின் மனதின் விருப்பத்துக்கேற்ப செலவு செய்து அவற்றை நிறைவேற்றலாம். அவ்வாறு இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் எளிய சில வழிபாடுகளை கடைபிடித்தால் போதும். அவற்றில் ஒன்று எள் கொண்டு திருப்தி செய்வது. எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவதன் மூலம் மிகவும் எளிமையான முறையில் நிறைவாக இந்த சடங்குகளை செய்யலாம். துளசி இலைகளை பறித்து முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். வீட்டில் செய்யும் உணவை நாம் உண்பதற்கு முன்பாக
மிகச்சிறிய அளவு எடுத்து அதில் எள் சேர்த்து காகத்துக்கு வைக்கலாம். நம்மை விட எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யலாம். பசியில் இருப்பவர்களுக்கு உணவு தர முடிந்தால் மிகவும் விசேஷம். தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பது முன்னோர்கள் வாக்கு என்றாலும் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அது மிகவும் உயர்ந்தது. வழிபாடு செய்ய உகந்த புண்ணிய தலங்கள்: ராமேஸ்வரம், திருத்தர்ப்பணபுரி, திருப்புல்லானி, திருவள்ளூர், ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம், திருவெண்காடு, திருவாரூர், விளமல் பதஞ்சலி, மனோகரர் கோயில், கருங்குளம், அகரம், பவானி கூடுதுறை, திருப்புல்லம் பூதங்குடி, திருக்கண்ணபுரம் என்று தமிழகமெங்கும் பல்வேறு திருத்தலங்களில் தை அமாவாசை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். இங்கு செல்ல இயலாதவர்கள் அருகில் இருக்கும் நீர்நிலைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறலாம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.